அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் மாஸ்க் மேன். இப்போ நம்ம என்ன பண்ண பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு பிளான் எ ட்ரிப். ட்ரிப் எப்படி நம்ம வந்து பிளான் பண்ணணும், இதுக்கு பின்னாடி சைக்காலஜி என்னங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ட்ரிப் நம்ம எப்போதுமே என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா, எங்கே டெஸ்டினேஷன் போகலான்னு பார்ப்போம். டெஸ்டினேஷன் எதுன்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு இருக்க அமௌண்ட்டை நம்ம ரெடி பண்ணி பார்ப்போம். அப்போ என்ன ஆகுனா, நம்மள்ட்ட இருக்க அமௌண்ட்டோடு அது அதிகமாக செலவே ஆகும். ஸோ நம்மளுக்கு கடைசியில் டெஸ்டினேஷன் நம்ம போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு போய் சிக்கலில் தான் முடியும். ஸோ இது என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டு இப்போ ரிவர்ஸில் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ட்ரிப்பை பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் பட்ஜெட் என்னென்னு ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு பட்ஜெட் தான். 30,000 50,000 70 1 lakh 150 எப்படிங்கிற பட்ஜெட் என்ன, உங்களால் என்ன முடியும், இல்லை உங்களால் எவ்வளோ தூரத்துக்கு புஷ் பண்ண முடியும், எவ்வளோ தூரத்தை உங்களால் பட்ஜெட் போட்டால் பின்னாடி போய் சமாளிக்க முடியும். இப்போ உங்கள்ட்ட 30,000 தான் இருக்கும், ஆனால் 60,000 70,000 வரைக்கும் என்னால் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வாங்கியோ இல்லை லோன் எடுத்தோ இல்லை வந்து கிரெடிட் கார்டில் போட்டோ நான் வந்து ஒரு பட்ஜெட் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் நான் அதை வந்து இத்தனை மந்த்ஸ் அடைச்சிடுவேன், இத்தனை மந்த்ஸில் வந்து இதை க்ளோஸ் பண்ணிவிடுவேன், கொடுத்துருவேன், இல்லை இப்படி நான் அதை அடைச்சிடுவேன்ட்டு பக்கா பிளான் வேணும். அப்புறம் அந்த பட்ஜெட் நீங்கள் போட்டதுக்கப்புறம் அதுக்கேற்ற டெஸ்டினேஷனை பார்க்கணும். அந்த டெஸ்டினேஷனுக்குள்ளே இருந்தால், அந்த பட்ஜெட்குள்ளே அந்த டெஸ்டினேஷன் இருந்தால் மட்டும்தான் போகணும் இல்லையா, இல்லைன்னா அந்த டெஸ்டினேஷன் பக்கம் போகவே கூடாது. இப்போ நீங்கள் ஒரு ஃபாரின் ட்ரிப் அரேஞ்ச் பண்ணுறீங்க. இப்போ இருக்க சுச்சுவேஷனில் ஃபாரின் ட்ரிப்பு ஒரு 2 பேர் போகிறீங்க அப்படின்னா மினிமம் 1.5 ஆகுது. 1 to 1.5 ஆகும். பெர் ஹெட்டுக்கு கண்டிப்பாக 80 to 1 lakh ஆகும். ஒரு ஃபாரின் டெஸ்டினேஷன் இப்போ நம்ம பெர் ஹெட்டுக்கு 80 to 1 lakh ஆகும். ஸோ உங்கள் பட்ஜெட் 60,000 தான் அப்படின்னா நீங்கள் ஃபாரின் ட்ரிப்லாம் போய் லூஸ் மாதிரி பார்த்துட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் ஃபாரின் ட்ரிப் பார்த்தீங்க அப்படின்னா அவன் போய் 81 lakh போய் நிப்பாட்டுவான். 81 lakh நீங்கள் போகிற பட்ஜெட்டோட எக்ஸ்ட்ரா ஒரு 10 20 30 வந்து எக்ஸ்ட்ரா தான் போக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, நீங்கள் போட்ட பட்ஜெட்டை கம்மியாக முடிய வாய்ப்பே கிடையாது. அதோட ப்ளஸ் 10 எக்ஸ்ட்ரா தான் போகும். ஸோ நீங்கள் ஒரு 70 80 உங்கள் பட்ஜெட் பிளான் பண்ணியிருக்கீங்க, ஆனால் நீங்கள் பார்க்குற டெஸ்டினேஷன் எல்லாமே 1 lakh பார்த்துட்ருக்கீங்க, இல்லை ஃபாரின் ட்ரிப்பை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆசை இருக்கும், ஆனால் உங்களுக்கு பட்ஜெட் இருக்காது. அது சமாளிக்கிறதுக்கான இதுவும் உங்கள்கிட்ட இருக்காது. அப்போ உங்களுக்கு ஆசை தான் இருக்கும். அந்த ஆசையில் என்ன பண்ணிடுவீங்கன்னா, சரி பார்த்துக்கலாம் பண்ணிடலான்னு எக்ஸ்ட்ரா கார்டனோ எக்ஸ்ட்ரா ஏதோ பண்ணி அந்த போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துடுவீங்க. வந்ததுக்கப்புறம் நீங்கள் கஷ்டத்தில் போய் அனுபவிப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களால் அதை கட்ட முடியாது, ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ எப்போதுமே ஒரு ட்ரிப் பிளான் பண்ணுறப்போ உங்கள் பட்ஜெட் என்ன, 30 40 50 60 70 பட்ஜெட் பாருங்கள். பட்ஜெட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கேற்ற டெஸ்டினேஷன் பாருங்கள். நீங்கள் எந்த டெஸ்டினேஷன் வேணால் பார்க்கலாம், ஃபாரின், இந்தியா, நார்த் இந்தியா, எங்கே வேணால் பார்க்கலாம். அந்த டெஸ்டினேஷன் வந்து அந்த பட்ஜெட்டுக்குள்ளே வருமானு நல்லா ரிசர்ச் பண்ணுங்கள். அந்த பட்ஜெட்டுக்குள்ளே வராது, எக்ஸ்ட்ரா போகுது அப்படின்னா உங்களால் முடியாது, தயவு செஞ்சு விட்டுடுங்க. அது இன்னும் ஒரு 1 year 2 year 3 year அந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு ஃபேவராக அமையும். நீங்கள் அதுக்கு நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாம், இன்னும் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிடலாம். அப்போது அந்த சுச்சுவேஷன் வந்ததுக்கப்புறம் அந்த டெஸ்டினேஷன் போகிறதுக்கான முயற்சி எடுங்க. இப்போ இருக்க அமௌண்ட்டுக்கு என்ன டெஸ்டினேஷன் போக முடியுமோ அந்த டெஸ்டினேஷன் வந்து சுருக்கிக்குங்க. உங்கள் ஆசைக்கு ஏற்ற மாதிரிலாம் நீங்கள் டெஸ்டினேஷன் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா போய் மாட்டிப்பீங்க. ஸோ பட்ஜெட்டை ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிங்க. அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற டெஸ்டினேஷன், அந்த டெஸ்டினேஷன் வந்து உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே நீட்டாக வரணும். அது எப்படின்னா, அந்த டெஸ்டினேஷன் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா எந்த ஒரு குறையுமே இருக்கக்கூடாது. போகிற ட்ராவலுமே ஹேசல் ஃப்ரீயாக இருக்கணும், வர்றதும் ஹேசல் ஃப்ரீயாக இருக்கணும். உள்ள ஃபுட்டுலேருந்து என்ஜாய் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்லேருந்து ஸ்டேலேருந்து எல்லாமே நல்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டே பண்ணிட்டு வாங்க. அது மாதிரி பட்ஜெட் போடுங்க. நானும் போனேன், இப்போ கோவாவுக்கு போகிறேன்னா கோவாவுக்கு போய் நல்லா என்ஜாய் பண்ண வரணும் இருக்கான், சும்மா கோவாவுக்கு போயிட்டு சும்மா வேடிக்கை பார்த்து வரணும் இருக்கான். ஸோ அது மாதிரி ஒரு இப்போ அது என்னன்னா, அது என்ன தான் காரணம். இப்போ கோவாக்கு போகிறது ஒரு 50,000 ஆகும்னு வச்சுங்க. நல்ல ரூம் ஸ்டே, நல்ல பீச்லாம் சுற்றி பார்க்குறது, எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் ஹேசல் ஃப்ரீயாக நீங்கள் ட்ராவல் பண்ணி வரதுக்கு ஒரு 40 ஆகுதுன்னு வச்சுங்க. உங்களோட பட்ஜெட் 20 தான் இருக்குன்னு வச்சுங்களேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, கோவாக்கு 20 வச்சே போகணுன்னு கோவாக்கு வந்து 20,000 போக வேண்டியது. 20,000 போயிட்டு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, கேவலமான ஒரு ஸ்டேல இருந்து எதுவுமே சுற்றி பார்க்காம சும்மா ஒரு மொக்கத்தனமாக வந்து ஒரு டூரிசம் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் வர்றப்போ என்ன இருக்குன்னா, அது நீங்கள் டூர் போன மாதிரியும் தெரியாது. எப்படி இருக்குன்னா, நானும் கோவாவுக்கு போனேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது என்னன்னா, போர் பிளானிங் தான். உங்கள் அமௌண்ட்டுக்கு கோவா வந்து செட் ஆகாதுன்னா அந்த நீங்கள் டெஸ்டினேஷன் போக வேணாம். ஸோ உங்கள் பட்ஜெட் என்ன, அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற டெஸ்டினேஷன், அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டெஸ்டினேஷன் நீங்கள் போயிட்டு வரதுலேருந்து ஸ்டேலேருந்து ஃபுட்டுலேருந்து எல்லாமே, அக்காமடேஷன்லேருந்து ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ஒரு டாப் நாச்சாக சூப்பராக அழகாக இருக்குது அப்படின்னா மட்டும் அந்த டெஸ்டினேஷன் சூஸ் பண்ணுங்கள். பட்ஜெட்டு அதுக்கேற்ற டெஸ்டினேஷன் இது மாதிரி பண்ணால் மட்டும்தான் அந்த ட்ராவல் ரொம்ப அழகாக அமையும். ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.